சலார் 2 படம் ரீசெண்டாக பார்த்துட்டிங்கன்னா எல்லாரோட மைண்ட்லையுமே அதிகமாக ஓடிட்டுருக்க ஒரு படமாக மாறிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலார் 1 வேறு லெவல் ஹிட்டு. பிரசாந்த் நீல் ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா KGF1 KGF2ன்ற 2 இண்டஸ்ட்ரியல் ஹிட்டு மூவிஸை வந்து கொடுத்துட்டாரு. ஸோ ரெண்டுத்துலேயுமே பார்த்துட்டிங்கன்னா அவருடைய அந்த வேல்யூ அப்படிங்கிறது வந்து ஸ்கை ராக்கெட்டாக வேறு லெவலுக்கு போயிடுச்சுங்க. ஸோ அதனாலே பார்த்துட்டிங்கன்னா சலார் 2 மூவி எப்போ ரிலீஸ் ஆகும், இந்த படத்தோட உண்மையான ஸ்டோரி என்னவாக இருக்கும்? ஏன்னா ஆல்ரெடி வந்து கன்னடாவில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு உக்ரம் அப்படிங்கிற பேரில். ஸோ அந்த உக்ரம் படத்தை தான் பார்த்துட்டிங்கன்னா அஃபிஷியல் ரீமேக்காக வந்து தெலுங்கு சினிமாவில் நம்ம பிரபாஸை வச்சு சலார் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் வந்து எடுத்திருக்காரு பிரசாந்த் நீல். ஸோ அதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து பிரசாந்த் நீல் வந்து சலார் 2 படத்துக்காக வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. பட் இருந்தாலும் பிரபாஸ் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து ஷெட்யூல் ப்ராப்ளத்தினால பார்த்திங்கன்னா ராஜா சாபு படம் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் ஷெட்யூல் அதிகமாக ஒதுக்கி கொடுத்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா சலார் 2 இப்போதைக்கு வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்துட்டிங்கன்னா சலார் 2 ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதே நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா அதோட ஷூட்டிங்கில் பாதி வந்து ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. ஓகேவா, ஸோ ஏற்கனவே நிறைய ஷூட்டிங்ஸ் வந்து முடிச்சிட்டாங்க. அதனால் பார்த்துட்டிங்கன்னா அதாவது மற்ற படங்களில் வந்து இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார் இருக்கக்கூடிய பிரபாஸ் பார்த்துட்டிங்கன்னா சில விஷயங்களை வந்து கவனம் செலுத்துறதுனால நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டிங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பார்த்துட்டிங்கன்னா சலார் 2 தயாரிப்பு நிறுவனமான ஹோமலே பார்த்துட்டிங்கன்னா நெருக்கமான ஒருவர் வந்து இது உண்மையல்ல அப்படின்ற ஒரு போர்ட்டலில் வந்து சலார் 2 படத்தோட அக்டோபரில் மீண்டும் தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது இப்போதைக்கு ராஜா சாப் படத்தில் பார்த்துட்டிங்கன்னா பிரபாஸ் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கார். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா டிசம்பர் 15 வெளியாக போகுது அப்படின்ற மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ சலார் 2 பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே படம் ஆயிடுச்சு. அதனால் பார்த்துட்டிங்கன்னா அக்டோபர் மாதம் பார்த்துட்டிங்கன்னா இந்த படத்தோட அடுத்த ஷெட்யூல் ஏற்கனவே பல ஷெட்யூல்ஸை வந்து முடிச்சிட்டாங்க சலார் 2க்கு. ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா மற்ற படங்களை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அக்டோபர் மாதம் வந்து பிரபாஸ் என்ன பண்ண போகிறாருன்னா இந்த மூவிஸ்க்கான அடுத்தடுத்த விஷயங்களை வந்து பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே லீக் ஆகிருக்கு. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சலார் 2 மூவி அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டாக ரிலீஸ் ஆகும். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஆனால் அக்டோபர் மாதம் தான் வந்து அதுக்கான அடுத்த ஷெட்யூல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அடுத்த வருஷத்தோட எண்டில், அது 2026 2026ஓட எண்டில் பார்த்தீங்கன்னா சலார் 2 மூவி வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் வந்து ஒரு வருஷத்துக்கிட்டே இருக்குது. அதுக்கிடையில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய பிரபாஸ் வந்து அவருடைய அடுத்த மூவியான கல்கி படத்தில் வந்து நடிக்க போகிறாரு. ஸோ ஏற்கனவே பார்த்துட்டிங்கன்னா கல்கி 1 மூவி வந்து மிகப்பெரிய பட்ஜெட்டில் வந்து எடுத்தாங்க. ஸோ அந்த படம் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனுமே கொடுத்துச்சு. ஒரு பேன் இண்டியன் மூவியாக வந்து ரிலீஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து கமல்ஹாசனை கூப்பிட்டு போயிருந்தாங்க, பசுபதியை கூப்பிட்டு போயிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய அமிதாப் பச்சனை வந்து அஸ்வத்தாமா அப்படின்ற கேரக்டருக்காக வந்து ஹையர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் வந்து கல்கி 1 மூவியில் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து கேரளா இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்மளுடைய பிருத்திவிராஜை பார்த்திங்கன்னா சலார் 1 மூவியில் வந்து ஹையர் பண்ணியிருந்தாங்க. அது போக பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய இன்னும் சில கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மூவிஸில் இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மைம் கோபி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அதேமாதிரி பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய பாபி சிம்ஹாவாக இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கேரக்டர்ஸ். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த மூவிக்கு வந்து இந்த கேரக்டர்ஸ்க்கு ஆப்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பிரசாந்த் நீலுக்கு தோணுச்சோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மூவியில் வந்து ஹையர் பண்ணியிருக்காரு. ஸோ எது எப்படி இருந்தாலும் சலார் 2 மூவி பார்த்துட்டிங்கன்னா வேறு லெவலில் ஹிட் ஆக போகுதுன்றதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஏன்னா உக்ரம் 1 மூவியை பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஹிட்டு. ஸோ கன்னடா இண்டஸ்ட்ரியை பார்த்திங்கன்னா திருப்பி போட்ட மூவி தான் வந்து இந்த உக்ரம். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது அந்த உக்ரம் வீரம் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா என்னோட பிளானாக இருந்துச்சு. ஆனால் உக்ரம் 1 படத்தையே தான் பார்த்துட்டிங்கன்னா சலாரோட 2 பார்ட்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மாசான நிறையா சீன்ஸு, அதேமாதிரி பார்த்திங்கன்னா பிரபாஸை வந்து கொஞ்சம் எலிவேட் பண்ணுற மாதிரி சூப்பர் ஹீரோ மாதிரி காமிக்கிறதுக்கான நிறையா சீன்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பிரசாந்த் நீல் வந்து ஆட் பண்ணியிருந்தார். ஸோ அவருடைய அந்த ஃபிலிம் கரியர்லேயே பார்த்துட்டிங்கன்னா சலார் வந்து வேறு லெவலில் ஹிட்டான மூவிங்க. அதில் எந்த விதமான டவுட்டுமே உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த மூவியோடைய அஃபிஷியலான அந்த ஷூட்டிங் ஷெட்யூல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த மூவி வந்து கொஞ்சம் ஹோலில் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரசாந்த் நீல் வந்து ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் வந்து சலார் 2 மேலே வந்து கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்துட்டேன். ஸோ அது சலார் 1 மேலே வந்து நான் கொஞ்சம் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்துட்டேன். இந்த படம் வந்து ஏற்கனவே KGF2 ஹிட் ஆனதுனால இதுவும் ஹிட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தது மட்டும்தான் படத்தோட வெற்றியை வந்து கொஞ்சம் வந்து அஃபெக்ட் பண்ணிடுச்சு. ஆனால் இனிமேல் வந்து அந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இல்லாமல் கண்டிப்பாக வந்து நான் செய்கிற வேலைக்கு நான் வந்து கொஞ்சம் உறுதியாக வந்து எல்லா வேலையும் செய்வேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பிரசாந்த் நீல் வந்து சொல்லியிருந்தார். ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா பிரசாந்த் நீல் வந்து தலை கூட ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. பட் தான் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேக் அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்போதைக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ எது எப்படி இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த மூவியோடைய
பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் பேன் இண்டியா லெவலில் பார்த்திங்கன்னா பிரபாஸை வேறு லெவலுக்கு கொண்டு போக போகுது அப்படிங்கிறதாங்க உண்மை.